வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கேரளா கிரீஷ்மா யாருமே மறந்துருக்க மாட்டோம் அந்த வழக்கை. அதே சாயலில் சென்னையில் ஒன்று அரங்கேறி இருக்கிறத பேசப்பட்டு இருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். எந்தெந்த வயசில் எதை பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது எப்போ மறக்கிறாங்களோ அப்போது ஒரு சில விஷயங்கள் நடக்குங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உலுக்கி போடுற மாதிரி. இப்போ அப்படி ஒன்று நடந்திருக்கு. வேற எங்கேயும் கிடையாது, நம்ம சென்னையில். என்ன விஷயம்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியை சேர்ந்தவர் தான் சஞ்சீவ் குமார். வயசு 18 தாங்க. இவர் இந்த திருப்பூரில் இருக்க ஒரு டாஸ்மாக் கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் பாஸ்டன்ஸ். இப்போ அந்த நபர் உயிரோடு கிடையாது. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு, இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காப்புல. இவரும் அப்போ மைனருங்க, மேஜர் கிடையாது. பேச்சு வாக்கில் அது அப்படியே கொஞ்சம் இன்டிமசி அதிகமாக கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. லவ்ன்ற ஒரு விஷயம் 2 பேருக்கு இடையில வந்துட்டு இருக்கு. அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு வயசு ரொம்ப கம்மி தாங்க. இந்த இன்ஸ்டா காதல் இருக்குல்ல, இது அப்படியே ஒவ்வொரு நாளும் பெருசாக மாறிட்டே இருக்கு. ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க அவங்கக்கிட்ட ஃபோனு. ஓகே, கடந்த 7ஆம் தேதி என்ன ஆயிருக்கு, இந்த பையனுக்கு பிறந்த நாளாங்க சஞ்சீவுக்கு. நான் இந்த வாட்டி பர்த்டேவை உன்னோடு நான் கொண்டாட விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காப்புல. வந்த இவர் அந்த பொண்ணோடு சேர்ந்துட்டு சென்னையில் பல இடங்களில் சுற்றி திரிஞ்சிருக்காங்க. எல்லாமே சுற்றி பார்த்து முடித்த பிற்பாடு நைட் ஒரு 10 மணி வாக்கில் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஊருக்கு போகிறதுக்காக. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க தரப்புக்கு விஷயம் தெரிய வந்துட்டுருக்கு போல இருக்குது. அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததா ஒரு தகவல் இருக்குது. இன்னும் அதை உறுதிப்படுத்தப்படலை, அந்த தகவல் மட்டும் இருக்குது. வந்த அந்த சின்ன பொண்ணோட உறவினர்கள் இந்த சஞ்சீவ் இருக்கார்ல, அவர் மேலே கை வச்சதாக சொல்லப்பட்டுருக்கு. சஞ்சீவ் அடியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போகலை. அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேயே ஃபுல்லாக தங்கியிருக்காப்புல. இரவு முழுக்கவும் அங்கேயே இருந்திருக்காரு. அந்த பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் ஒரு குளிர்பானத்தையும் வாங்கியிருக்காப்புல. அதான் இந்த விஷயத்தில் ரொம்ப பெரிய கீ ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. சஞ்சீவ் என்ன பண்ணுறாரு, சென்னையில் அவரோட மாமா ஒருத்தர் இருக்கார் செல்வராஜன், அவரை சந்திக்கிறதுக்கு போகிறாரு. செல்வராஜிட்ட போயிட்டு இது போல் நானும் காதலியும் சேர்ந்து குளிர்பானம் குடித்தோம், அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த குளிர்பானம் குடித்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதில் எதனா கலந்துருப்பாங்களோன்ற மாதிரி அது இதுன்னு இட்டுக்கட்டி ஒரு சில விஷயங்களை சொன்னதாக தகவல். இதுக்கப்புறம் அந்த மாமா பதறி போயிட்டு இங்கே சென்னையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சஞ்சீவை சேர்க்குறாரு. சேர்த்து முடித்த பிற்பாடு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கே சிகிச்சையை பெற்றுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸார் அங்கே வராங்க, மரண வாக்குமூலத்தை பதிவு பண்ணுறாங்க. யாருக்கிட்ட, அந்த 18 வயசு பையன் சொன்ன பாருங்க சஞ்சீவ், அவர்கிட்ட. அந்த மரண வாக்குமூலத்தின் அப்போ அந்த பையன் சொன்ன விஷயம், அந்த குளிர்பானம் சொன்ன பார்த்தீங்களா, அதை போட்டு உடைச்சிருக்காரு. இதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக போலீஸார் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேல் சிகிச்சை பண்ணால் ஒருவேளை உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் வச்சு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே அந்த பையன் இறந்துட்டார். இல்லை என்ன தெரியுமா ஒரு ஹிடன் ரோலு, இந்த பையனோட சொந்த ஊர் இருக்குது பார்த்தீங்களா பரமக்குடி, அங்கே இருக்கிற அந்த வீட்டை சுற்றி இருக்க கிராம மக்கள் இவர் இது போல் இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுமே அங்கே ஃபுல்லாக இறுதிச் சடங்கு சார்ந்த ஏற்பாடுகள் இருக்குல்ல, அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு டெட் பாடியை கொண்டு போகிறதா இருந்தால் அது வரைக்கும் எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே கடந்து போலீஸாருக்கு பெருசாக இன்ஃபார்ம் பண்ணாங்களோட தெரியல, ஆனால் அந்த கிராமத்தில் அந்த மக்கள் ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த விஷயம் போலீஸாருக்கும் தெரிய வந்திருக்கு. உடனே கோயம்பேடு போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க, பரமக்குடியில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. சார் இது போல் ஒரு பையனுக்கு இங்கே இப்படி ஆயிடுச்சு, இது போல் அந்த பிரேதம் வராமல் இருக்கு அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் அந்த பையனோட பிரேத பரிசோதனை முடிஞ்சிடுதுங்க. முடிஞ்சதும் அந்த சவத்தை அந்த பையனோட உறவினர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட போலீஸார் ஒப்படைச்சிடுறாங்க. அந்த மகனை பறி கொடுத்த தாயோட கதல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கொடுமைங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது, பையன் சென்னைக்கு போகிற விஷயமும் தெரியாது, போய் அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறாருன்ற அந்த விஷயமும் தெரியாது. ஆனால் பையன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சவம் மட்டும் வீட்டுக்கு வந்தா அந்த உறவினர்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே கதற ஆரம்பித்தாங்க, குறிப்பாக அந்த மகனை பெற்றவங்க. கிராம மக்கள் அந்தளவுக்கு பரிதவிச்சு போயிருந்தாங்க. ஏன்னா இந்த வயசில் சாவு வரும்னு யார் எதிர்பார்த்துருக்கா, அந்த பையனுக்கு வந்திருக்கு. இந்த விஷயம் அப்படியே பெருசாக மாறுதுங்க. அந்த பையன் மரண வாக்குமூலத்தில் சொன்னதாக ஒரு செய்தி கசிஞ்சது பார்த்தீங்களா, அந்த குளிர்பான விஷயம். இதை போலீஸார் உறுதிப்படுத்துறதுக்கு இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றி சிசிடிவி கேமராஸில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கோல, அந்த கேமராஸில் இருக்க காட்சிகளை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் காட்சியில் என்ன பதிவாகி இருந்துச்சுன்னா, அந்த பையன் சஞ்சீவ் இருக்கார் பாருங்க, அவர் குளிர்பானத்தை வாங்கியிருக்க விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அந்த பொண்ணு வாங்கி கொடுத்ததா இவர் முதல்ல சொல்லியிருந்ததா தகவல் வெளியே வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறப்ப தான் இவராக வாலண்டியராக அந்த குளிர்பானத்தை வாங்கியிருக்காருன்ற உண்மை தெரிய வந்துச்சு. ஸோ இதன் மூலமாக அந்த சிறுமிக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பில்லை, இவர் உயிரிழந்ததுக்கும் அவங்களுக்கு தொடர்பில்லை அப்படின்ற நிலைப்பாடுக்கு போலீஸார் வராங்க. ஸோ மரண வாக்குமூலத்தின் அப்போ அவர் என்னென்ன வார்த்தைகள் உண்மையிலேயே சொல்லியிருந்தார்,
அப்படி இந்த சிறுமி வாங்கி கொடுத்த அந்த குறிப்பிட்ட குளிர்பானத்தினால தான் தன்னோட உயிர் போகிற வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு எதுக்காக ஒரு பதிவு பண்ணியிருக்கணும் சொல்லியிருந்தா. ஸோ இந்த விவகாரத்தில் இதுதாங்க பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பேஸ் பண்ணிக்கிட்டு போலீஸார் என்ன சந்தேகத்தை முன்வைக்கிறாங்கன்னா, சிறுமியோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்கள பழி தீர்க்கறதுக்கு அந்த பையன் ஏதாவது இது போல் இம்மெச்சூராக எதனா பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஏன்னா இவரை பஸ் ஸ்டாண்டில் அவங்க போட்டு அடிச்சதாக ஒரு தகவல் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்கேஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு அவர் பழி வாங்க இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கலான்னு சொல்லப்பட்டு இருக்குங்க. ஸோ இதுக்காக தன்னோட உயிரை தானே மாய்த்து கொள்ள அவர் ட்ரை பண்ணியிருக்காரா? ஏப்பா அந்த சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு இப்போ தான் இந்த விஷயம் தெரிய வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏற்கனவே இவருக்கு யாரும் அவங்க புகாரை பதிவு பண்ணியிருந்தாங்க சஞ்சீவுக்கு எதிராக. என்ன நடந்திருக்கு, கடந்த 2022 வருஷம் போலீஸில் சஞ்சீவ் மேலே இந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்கே நம்ம சென்னை அண்ணா நகர் இருக்குல்ல அங்கே இருக்க ஸ்டேஷனில். அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும்போது சஞ்சீவுக்கு வயசு 17. ஸோ 18 வந்தால் தானே மேஜராக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ 17 வயசு மேனர் அப்படின்றதுனாலேயே கூர்நோக்கு இல்லம் இருக்குல்ல அதில் சஞ்சீவை சேர்க்குறாங்க. அந்த இல்லத்திலிருந்து வெளியே வந்த சஞ்சீவ் திரும்பவும் அந்த பொண்ணுக்கிட்ட தொடர்ந்து ஃபோனில் பேசியிருக்காப்லையா. இவங்களுக்கு இடையில அந்த காதல் அப்படின்றது இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருந்திருக்கு ஃபோன் கான்வர்சேஷனில். இந்த ஃபோனில் இவங்க பேசிகிட்டு இருக்க விஷயம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவங்க அலர்ட்டாக இருக்கிற நேரத்தில் தான் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இவர் சென்னை வந்திருக்காரு. அப்போ அந்த சிறுமியோட உறவினர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கையில் இவர் சிக்கனதாக ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இந்த வழக்கோட முதற்கட்ட தகவல்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டு இருந்துச்சுல. அப்போ எல்லாருமே பொதுவாக ஒரு விஷயத்தை கேப்ஷனாக கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் சென்னையில் நடக்கிற மாதிரி இருக்குது. கேரளாவில் அப்படி தான் கிரீஷ்மான்ற ஒரு பொண்ணு ஒருத்தரை பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒன்று நிலைக்க மாட்டாருமா, 2வது ஹஸ்பண்ட் கூட நீ நல்லா நீண்ட காலம் வாழ்வு அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஹஸ்பண்டாக வர்றவனுக்கு கையில் பெருசாக காசு இல்லாமனாலும் பரவாயில்ல, அவன் நம்மளை கட்டினா இறந்துருவான். 2வது பெரிய பணக்கார ஹஸ்பண்டாக பார்த்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம லைஃப் செட்டில்னு அந்த பொண்ணு நினச்சி ஒரு அப்பாவி பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தால அவருக்கு ஜூஸில் பூச்சிக்கொல்லியை கலந்து கொடுத்து உயிர் எடுத்துருந்தாங்க. கேரளாவே உலுக்கி போட்ட சம்பவம் அது. இல்லை கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா, அந்த பொண்ணை போலீஸார் கூட்டு போகிறாங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றுனீங்க ஜோடியா, எந்தெந்த இடத்துல நீங்கள் அமர்ந்தீங்க, எந்தெந்த இடத்துல நீங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவர் கூட எப்படி உங்களுக்கு பழக்கம் எந்த இடத்துல ஏற்பட்டுச்சு, அந்த குறிப்பிட்ட ஜூஸ் இருக்கு பாருங்க அதை எந்த இடத்துல வச்சு கொடுத்தீங்க, இப்படி எல்லாத்தையும் டெமோவாக பண்ணி காட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணு பண்ணி காட்டினாங்க. அந்த வீடியோ பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு உயிர் போகிறதுக்கு அந்த பொண்ணுக்கு காரணம், ஆனால் அந்த பொண்ணுக்கு பெருசாக கில்ட் இருக்க மாதிரி தெரியாது. அவங்க பாட்டு போலீஸார் கூட கேஷுவலாக நடந்து வந்து ஒவ்வொரு இடத்தையா கை காட்டுவாங்க. சார் அங்கே இதை பண்ணோம், இங்கே அதை பண்ணோம், அவர் வந்து இந்த மாதிரி, நான் வந்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்ட அவங்க பாட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க. போலீஸாரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எந்த மிரட்டல் துணியும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து உண்மையை கறக்கணுன்றதுக்காக அவங்கள கேஷுவலாக பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த காட்சி நீங்களே பார்த்துருவாங்களா? എവിടെ നിർത്ത് എടുത്തൊരു വീഡിയോ ഉണ്ട്. അങ്ങ് പോയ അങ്ങോട്ട് ഒറ്റം വരെ പോയ മരങ്ങളൊക്കെ ഉള്ള സൈഡ് അങ്ങോട്ട് ഇവിടെ ആയിട്ട് ഈ റൗണ്ട് ഇരിക്കുന്നില്ലേ, അവിടെ പെൺകുട്ടികൾ ഇരിക്കുന്നു, അവിടെ ആയിട്ട് അരിയൊക്കെ ഫോട്ടോസ് ഒക്കെ എടുക്കാൻ വന്നിട്ട് അറ്റത്താ അവിടെ ഇവിടെ എന്തോ അവിടെ നിന്ന് കുറച്ച് ഫോട്ടോസ് എടുത്തു. ശില്പത്തിന്റെ ഫസ്റ്റ് പുറത്തു ഈ വഴി ഈ വഴി അങ്ങ് പോകും വണ്ടിയിലേക്ക്. ഇങ്ങോട്ട് ഗ്രീഷ്മ അവിടെ നിന്ന് ഇയാൾ ഇവിടെ നിന്നിട്ട് നിന്റെ ഫോട്ടോ അല്ലേ ഒന്നിച്ച് സെൽഫി എടുത്തു. അതെങ്ങനെ അതും അതുപോലെ തന്നെ അവിടെ നിന്നിട്ട് എല്ലാ ആംഗിളും നിന്ന് അയാളെ നിർത്തി ഗ്രീഷ്മ കൊണ്ട് ഒന്ന് സിംഗിളായിട്ട് എടുത്തു. അങ്ങനെ എടുത്തു. തരുൺ ഗ്രീഷ്മൻ്റെ ഫോട്ടോ എടുത്തു, അതിന് സെൽഫി എടുത്തു. പിന്നെ ഇവിടുന്ന് വന്നിട്ട് അവിടെ കുളത്തിന്റെ അവിടെ അവിടെ മരങ്ങളൊക്കെ ഉള്ള അങ്ങോട്ട് നീ ഇവിടുന്ന് എന്ത് ചെയ്തു? ഇരുന്ന് തന്നെ ശേഷം അരമണിക്കൂർ ഇരുന്നു അങ്ങോട്ട് ഇതിലേ പോയി ഇതിലേ പോയി ഇവിടെ ഒരു സെക്യൂരിറ്റി എടുത്തോ ആളെ കണ്ടറിയാം.
ഇവിടുന്ന് അങ്ങോട്ട് പോയി ആ ഇവിടെ അങ്ങോട്ട് മരത്തിനടുത്ത് പോയി. അത് ഇല്ല തന്നെ അവിടെ വെച്ചാണ് ഹരിയെ കണ്ടത്. അവിടുന്ന് അതേ വഴി ഞാൻ ഇങ്ങോട്ട് തിരിച്ചു. ഇതുവഴി തന്നെ വന്ന് ഇങ്ങനെ പോയി, സ്ട്രൈറ്റ് അങ്ങ് പോയി. എവിടാ ഏത് വഴിക്ക് പോയത് നിങ്ങൾ? ഞങ്ങളിത് ഇങ്ങനെ റൗണ്ട് ചെയ്ത് പോയി. ആദ്യം ബീച്ചിൽ അവിടെ പോയി, പോയിട്ട് തിരിച്ച് വന്നിട്ട് ഇങ്ങ് പോയി. എവിടെ നിർത്തുക? അവിടെ വെച്ച് നിർത്തി ഇവിടെ വെച്ചു. ഇത് അങ്ങ് പോയാ കടലിൽ വരെ പോയാ? കടലിൻ്റെ അങ്ങ് പോയി. അങ്ങ് പോയില്ല, എന്നാലും കുറച്ച് ദൂരം പോയി. അങ്ങോട്ട് പോയിട്ട് കുറച്ച് ദൂരം പോയിട്ട് തിരിച്ചു വന്നു. ഭയങ്കര വെയിലൊക്കെ ആയിരുന്നു. ഏതൊരു പോയെന്ന് പറഞ്ഞാൽ മതി. ആ ഗെയിമിങ് അതുവരെ പോയി, അതുവരെ പോയുള്ളൂ. അതുവരെ അതുവരെ പോയുള്ളൂ. ഇതിന്റെ എൻ്റെ അല്ലേ? ആ ഇതിൻ്റെ എൻഡ് വരെ പോയിട്ട് തിരിച്ചു വന്നു. ഏതൊരു ആ റിങ് ഒക്കെ ഇങ്ങനെ എറിയുന്ന ആ പ്ലേ അത് കളിക്കാൻ പോയില്ല, അത് വരെ പോയി. ആ ഗെയിം പാർക്കിൽ ഇവിടെ വരെ വന്നു. തിരിച്ചു പോയി. തിരിച്ചു പോയി ഇതുവഴി ഇങ്ങനെ ആ ഈ സൈഡിൽ കൂടെ. റെയിൽവേ അടക്കം ഓ അവിടെ ഉണ്ട്, അവിടെ ഒരു വീഡിയോ ഉണ്ട്. എവിടെ നിർത്ത്? അവിടെ ബീച്ചിന്റെ അവിടെ വെച്ചിട്ട് എടുത്തൊരു വീഡിയോ ഉണ്ട്. ഞാൻ അങ്ങോട്ട് ഒറ്റം വരെ പോയാ? കടലിൽ പോയിരുന്നു. കടലിൽ പോയിട്ട് അവിടെ ബീച്ചിന്റെ അതുവരെ പോയ ബീച്ചിൽ എന്നെ മാത്രമായിട്ടൊരു വീഡിയോ ഉണ്ട്. ഞാൻ മാത്രമായിട്ട് ഏതൊരു പോയി? അങ്ങ് അവിടെ പോയിട്ട് വന്ന് ഇവിടെ വെച്ചിട്ടാണ് ആദ്യം ഹരിയെ കണ്ടത്. കണ്ടിട്ട് അപ്പോൾ അവൻ ഇന്ന് കണ്ടില്ല. അവിടെ ആ വെള്ളം അവിടെ തെര ഇങ്ങ് അടിക്കുന്ന അവിടെ വരെ പോയി, വെള്ളം കാണുന്ന അവിടെ വരെ പോയി. പോയിട്ട് അവിടെ വെച്ചിട്ടൊരു വീഡിയോ എടുത്തു. വീഡിയോ എടുത്തിട്ട് തിരിച്ചു വന്നു. തിരിച്ചു വന്ന് ഇവിടെ വെച്ചിട്ട് ഹരിയെ കണ്ടു, ഞാൻ കണ്ടു, അവനെ കണ്ടു. അവിടെ ആ ഒരു മരത്തിൻ്റെ അതുവരെ പോയി. പോയപ്പോൾ ഇവിടെ ആയിട്ട് ഈ റൗണ്ട് ഇരിക്കുന്നില്ലേ, അവിടെ പെൺകുട്ടികൾ ഇരിക്കുന്നു, അവിടെ ആയിട്ട് ഹരിയൊക്കെ ഫോട്ടോസ് ഒക്കെ എടുക്കാൻ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. ഞാൻ അവിടെ ആ മരത്തിൻ്റെ അവിടെ വന്നിട്ട് ഫോൺ ചെയ്തിട്ട് കുറച്ച് നേരം അവിടെയൊക്കെ നിന്നു. എന്നിട്ട് ഇതോ മേലെ അവിടെ ആ ഒരു കുഞ്ഞിതുപോലെ കെട്ടിയിരിക്കുന്ന അവിടെ പോയി. അവിടെ ഫോട്ടോസ് എടുത്തു. എന്നിട്ട് തിരിച്ചു ഇതുവഴി തന്നെ പോയത്. ഇതുവഴി നേരെ സ്ട്രൈറ്റ് പിന്നെ പുറത്ത് പോയി. ചോറിനാണോ? ഇതുപോലെയായിരുന്നു ആ മുമ്പിൽ ഇങ്ങനെ അപ്പോഴേ ഇല്ല, അപ്പോഴേ അതൊന്നുമില്ല. നേരെ തിരിഞ്ഞാ വന്നത്. வீடியோ காட்சியை பார்த்துருப்பீங்க. கில்ட்டே சுத்தமாக இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு சினாரியோ இருக்குல்ல கேரளாவில் நடந்தது, இதுதான் சென்னையில் இப்போ இந்த சஞ்சீவ் வழக்கில் நடந்திருக்கலாம்னு ஒரு பெரிய அசம்ஷன் முன்வைக்கப்படுச்சிங்க. ஆனால் அந்த அசம்ஷனை உடைக்கிற மாதிரி தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்றுனா இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் தீவிர விசாரணை அவசியம். ஏன்னா இப்போ வரைக்கும் 100% தெளிவாக தெரியல அந்த பையனோட உயிர் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தீவிரமான விசாரணை அவசியம். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த வயசில் எதுக்கு இவ்வளோ அவசரம் புரியல. எல்லாம் அந்த வயசில் நடக்க தான் போகுது. ஆனால் இதுக்காக அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து இந்த பொண்ணு மேஜரும் கிடையாது, அந்த பையன் எந்த நம்பிக்கையில் இங்கே வந்திருக்காருன்னு தெரியல, இம்மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்த விவகாரத்தில் அப்பட்டமாக தெரியுதுங்க. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக கொண்டு வரப்பட்டதுக்கு பிரதான காரணமே நட்பை வளர்க்கணும். உலகம் முழுக்கவே இருக்க எல்லாரையுமே ஒருங்கிணைக்கணும் ஒரு தளத்தில். இங்கே இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர்கிட்ட நினைக்கிற நேரத்தில் பேசலாம். ஸோ இந்த கனெக்டிவிட்டி அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், உலகத்தையும் ஒரு புள்ளியில் ஒன்றுபடுத்தின மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதுக்காக தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. கருத்து சுதந்திர தளமாகவும் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கு. அப்பேற்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இப்போ இந்த லவ் பிளாட்ஃபார்மாக மாறிக்கிட்டு இருக்கு. காதலை ஆரம்பிக்கிறதுக்கும் காதலை வளர்க்குறதுக்கும் பிரதான தளமாக இருக்குது. ஆப்வியஸ்லி இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் பண்ணி இப்போ இருக்க ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எத்தனை பேருக்கு இது போல் நல்ல வாழ்க்கை கிடைக்குது? 2-3 மாதத்தில் டிவோர்ஸில் போய் நிற்கிறவங்க எண்ணிக்கை தான் அதிகம். ஏன்னா ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறப்ப காட்டுற முகம் வேறு, அவங்க நிஜமான முகம் வேறு ஒன்றா இருக்கும். அது நீங்கள் கூட இருந்து வாழும்போது தான் தெரியும். திருமணத்துக்கு அப்புறம் நிறைய விவாகரத்துக்கு நடக்கும் பாருங்கள், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே, அதுக்கு தான் காரணம். ஸோ இது போல் விஷயங்களை
கொஞ்சம் அவாராக பார்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்கிறேன், நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு கான்டென்ட் இருக்குல்ல, சஞ்சுவோட வழக்கு சம்மந்தமான இந்த விஷயம், இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு செய்தி கண்ணில் படிச்சிங்க. அதை பார்க்குறப்ப இன்னும் கொடுமையாக இருந்துச்சு. இதே காதல் விவகாரம் தான். இது எங்கன்னா பெங்களூரில் நடந்திருக்கு. பிரசாந்த் நவ்யா அப்படின்ற 2 பேருக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னா, நவ்யா அப்படின்றவங்க அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் இந்த அலுவல் சேர்ந்த பணியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் பிரசாந்த் அப்படின்ற நபருக்கும் காதல் மலருது. இவங்க காதலும் சாட்சா சோஷியல் மீடியா, அதுவும் அதே இன்ஸ்டாகிராம். இந்த சஞ்சீவுக்கு எப்படி இன்ஸ்டாகிராமில் காதல் முடிச்சது, அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை ஆயிருக்கு. இவங்க 2 பேரும் காதல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நடுவில் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கு. இவர் சொல்கிறது இவங்க இல்லைன்றதும், அவர் சொல்கிறது இவங்க இல்லைன்றதும் இப்படியே கிளாஷ் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் நவ்யாவோட நடத்தை மேலே பிரசாந்த் சந்தேகப்பட்டிருக்காரு. சந்தேகப்பட்ட பிரசாந்த் என்ன பண்ணியிருக்காரு, சரிவா நம்ம பர்த்டே கொண்டாடலாம், உன்னோட பர்த்டே இன்னைக்குல வா கொண்டாடலான்னு கூப்பிட்டுருக்காரு. அப்போ நவ்யாவால் வர முடியல, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கடுப்பான பிரசாந்த் என்ன பண்ணுறாரு, சரி உன் பர்த்டே அன்றைய நாளில் செலிப்ரேட் பண்ண முடியல, திரும்ப இப்போ வா நாம் செலிப்ரேட் பண்ணலான்னு பர்த்டேக்கு அடுத்து சில நாட்களுக்குள்ளேயே அழைச்சிருக்காரு. நவ்யாவும் நம்பி வந்திருக்காங்க. வந்த இடத்துல கேக் வெட்டியிருக்காங்க கத்தியில். அப்போவே 2 பேருக்கும் கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. வார்த்தை போர் பயங்கரமாக உச்சத்தை எட்டிட்டு இருக்கு. கோபம் அடைஞ்ச பிரசாந்த் என்ன பண்ணியிருக்கான், அந்த கத்தி, இந்த பர்த்டே கேக் வெட்டின அதே கத்தி எடுத்து நவ்யாவோட கழுத்து அறுத்திருக்கான். அறுத்து முடிச்ச பிற்பாடு கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் அந்த சடலத்து கூடவே இருந்திருக்கான். இதுக்கப்புறம் தான் போலீஸார் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ண போய் இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. பாருங்க, சோஷியல் மீடியாவில் ஆரம்பிக்கிற காதலோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது இவ்வளோதான்ற மாதிரி ஒரு கேள்வி பெருசாக எழுந்திருக்கு. இந்தியாவில் ஒரு மாநிலம் மட்டும் இல்லைங்க, பல மாநிலங்கள் நடந்திருக்கு. உலக அளவில் எடுத்துட்டீங்கன்னா உலக நாடுகளே இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. மக்கள் தொகை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கிரைம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகணுவாங்களே, அது இங்கே கண் முன்னாடி தெரியுது. ஸோ மக்களே, இந்த காலத்து காதலை பற்றி எதுவுமே தப்பாக சொல்லலை, ஆனால் நடக்கிறதுல கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டேன். யோசிச்சு பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.